हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போறோம் இது ரொம்ப சிம்பிளா வீட்லயே செஞ்சிரலாங்க வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க फ्रेंड्स ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு ஏத்திக்கலாங்க நம்ம பாஸ்தா வேக வைக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் 2 கப் சங்கு பாஸ்தா எடுத்துர்க்கேங்க இத நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்தா எல்லாம் சேர்த்தாச்சுங்க இத ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் ரொம்ப வேக வச்சிர வேணாம் பக்குவமா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்திருச்சுங்க இத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத வடிகட்டியாச்சுங்க இதுக்கு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிரலாம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க எண்ணெய் சூடேறட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க இத நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க 2 தக்காளி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரட்டும் ஒரு குடமிளகாயும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் குடமிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சுங்க கேரட்டும் குடமிளகாயும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க இப்போ பாஸ்தா எல்லாம் சேர்த்தாச்சு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவோட இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுட்டுருங்க இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பராக ரொம்ப டேஸ்டான வீட்லேயே சுவையான பாஸ்தா செஞ்சாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்